ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களில் ஒருவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே வைரலாக இருந்த தப்பி தவறி கூட உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடாத ஒரு பிக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் பார்க்க அழகாக தானே இருக்குது, இதை ஃபோனில் வச்சுருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் இருக்க போதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் ஒரு சிலர் ஆல்ரெடி இந்த பிக்சரை நல்லா இருக்குன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சென்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த பிக்சரால் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் அதை ஒரே செகண்டில் அழிக்க முடியும். அப்படி என்ன இந்த பிக்சரில் இருக்குது அண்ட் இது வச்சிருக்கிறதுனால எப்படி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் மொத்தமாக போயிடும்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த பிக்சரில் ஏதாவது வைரஸ் இருக்கும், இல்லை யாரோ வாண்டடாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் ஃபோன் கிராஷ் ஆகிருக்கும்னு யோசிக்கலாம். பட் இந்த பிக்சரில் எந்த விதமான வைரஸும் இல்லை அண்ட் இதை யாருமே வாண்டடாக ஸ்ப்ரெட் பண்ணல. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பிக்சரை ஆர்டிஃபிஷியலாகவும் யாரும் கிரியேட் பண்ணல. இந்தியன் ஆரிஜின் அண்ட் சாண்டியாகோ பேஸ்டு சயின்டிஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபரான கௌரவ் அக்ரவால் தான் இந்த பிக்சரை எடுத்திருக்காரு. லாஸ்ட் இயர் ஆகஸ்டில் மொன்டோனாவில் இருக்கிற கிளேசியர் நேஷனல் பார்க்கில் செயின்ட் மேரி லேக்கில் எடுத்த நேச்சுரல் சன்செட் பிக்சர் தான் இது. இந்த பிக்சரை நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற நைக்கான் DSLR கேமராவில் தான் எடுத்திருக்காரு. அடுத்து இந்த பிக்சரை செப்டம்பரில் இவரோட ஃப்ளிக்கர் ப்ரொஃபைலில் அப்லோட் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் இந்த பிக்சரில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் இருந்திருக்கு. பட் இதுக்கு அடுத்து தான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பொதுவாக எல்லாருமே ஃபோன் வால்பேப்பராக உங்கள் பிக்சரோ இல்லை உங்கள் ஃபேமிலி பிக்சரோ வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா கன்ஃபார்ம் அழகாக இருக்கிற ஏதோ ஒரு நேச்சுரல் சீனரியை தான் உங்கள் ஃபோன் வால்பேப்பராக வச்சுருப்பீங்க. கரெக்டாக அப்படி தான் ரொம்பவே அழகாக இருக்கிற இந்த நேச்சுரல் சன்செட் பிக்சரை ஒரு வால்பேப்பர் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்டில் கௌரவோட நாலேஜ் இல்லாமலே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை நிறைய பேர் அவங்களோட ஃபோன் வால்பேப்பராக செட் பண்ணியிருக்காங்க. பட் செட் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாரோட ஃபோனுமே கிராஷ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. கண்டினியூஸாக சுவிட்ச் ஆன் சுவிட்ச் ஆஃப் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணதுக்கு அடுத்து தான் ஃபோன் திரும்ப நார்மலுக்கு வந்திருக்கு. இது எதனாலன்னு வால்பேப்பர் செட் பண்ண யாருக்குமே தெரியல. நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் பற்றி சொன்னதுக்கு அடுத்து இந்த பிக்சரில் என்ன ப்ராப்ளம்னு எல்லாருமே கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து கௌரவ் அக்ரவால் இந்த பிக்சர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த பிக்சர் அவரோட ஃப்ளிக்கர் ப்ரொஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி கௌரவ் எடிட்டிங் டூலான அடாப் லைட் ரூமில் இந்த பிக்சரோட கலர் மோட ப்ரோ ஃபோட்டோ RGB ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணதா சொல்லியிருக்காரு. இதுதான் எல்லாரோட ஸ்மார்ட் ஃபோன் கிராஷ் ஆகிறதுக்கும் காரணம். நார்மலாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற கோடிக்கணக்கான கலர்ஸையுமே ரெட், கிரீன், ப்ளூன்னு இந்த 3 பேஸ் கலர்ஸை வேறு வேறு ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணுறது மூலமாக 16.7 மில்லியன் கலர்ஸை கிரியேட் பண்ண முடியும். நம்ம ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டரோட டிஸ்பிளே ஸ்க்ரீன் அண்ட் கேமராவில் இந்த RGB மோடை தான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் இமேஜ் கேப்சர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த RGB மோடில் அடாப் RGB, ஸ்டாண்டர்ட் RGB அண்ட் ப்ரோ ஃபோட்டோ RGB அண்ட் DCI P3ன்னு 4 கலர் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. இதில் ஸ்டாண்டர்ட் RGB கலர் ப்ரொஃபைலை தான் 99% எல்லா ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் மானிட்டர்லையுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. sRGB மூலமாக நேரோ ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். பட் ப்ரோ ஃபோட்டோ RGB மூலமாக வைட் ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். எப்படி 64 பிட் சாஃப்ட்வேரை 32 பிட் சிஸ்டமில் ரன் பண்ண ப்ராப்ளம் வருமோ அதே மாதிரி இந்த ப்ரோ ஃபோட்டோ RGB ஃபார்மேட்டில் இருக்கிற இந்த பிக்சரை sRGB மோட் சப்போர்ட் பண்ணுற ஆண்ட்ராய்டு அண்ட் கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வால்பேப்பரை செட் பண்ணதுமே ஃபோன் கிராஷ் ஆகும். இந்த ப்ராப்ளம் ஆண்ட்ராய்டு 10 இல்லை அதை விட லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸில் தான் வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 11 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கலர் ஃபார்மேட்டை ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுற எபிலிட்டி இருக்கிறதால அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் எல்லாம் இந்த பிக்சர்னால எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிக்சர்னால ஆல்ரெடி நிறையா பேரோட ஃபோன் கிராஷ் ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிக்சரை எக்காரணம் கொண்டும் உங்கள் ஃபோனில் வால்பேப்பராக செட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. இதையும் மீறி ட்ரை பண்ணால் உங்கள் ஃபோனை ஃபேக்ட்ரி ரீசெட் தான் பண்ணணும். அப்படி பண்ணால் உங்கள் ஃபோனில் இருந்த எல்லா டேட்டாவுமே அழிஞ்சிடும். ஸோ இந்த இமேஜ் உங்கள் ஃபோனில் இருந்தால் ஃபஸ்ட்டு அதை டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஏதாவது வால்பேப்பர் ப்ரொவைட் பண்ணுற வெப்சைட்டில் இந்த இமேஜ் இருந்தாலும் இதை வால்பேப்பராக செட் பண்ணாதீங்க. அண்ட் இந்த தகவலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த இமேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டும். இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.